நீங்களும் அப்படி என்ன நினச்சிங்க? அப்போ நான் நினச்சது தப்பு இல்லை. டிஃபரெண்டான தோசைலாம் இல்லை, தீஞ்சு போன தோசை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தனிமைங்கிறது அவங்கள சுய பரிசோதனை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படி ஒரு வாய்ப்பு விஜயாவுக்கு கிடைச்சது. விஜயாவின் 3 மருமகளும் வீட்டில் இல்லை. அதே போலவே 3 மகன்களும் அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வீட்டுக்கு வர முடியல. அன்னைக்கு வீட்டில் நம்ம அண்ணாமலையும் விஜயா மட்டும்தான் இருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு மனசு சரியில்லாமல் நண்பர் வர சொல்லிவிட்டு மொட்டை மாடிக்கு தூங்க போயிடுறாரு. விஜயா மட்டும் தனியாக வீட்டில் இருக்காங்க. அப்போ தான் அவங்க குடும்பத்தோட அருமை, அதற்கு முன்னும் நடந்தது, மீனாவோட அருமை பெருமை, பணிவு, பண்பாடு, இதெல்லாம் மனசில் ஒரு நிமிஷம் போகுது. எல்லாரும் வீட்டில் ஒத்துமையாக கொண்டாட்டம் மனசுக்குள்ளே போகுது. இருந்தாலும் இந்த புறமா பார்க்குற நம்ம விஜயா திருந்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை டைரக்டர் உண்டாக்கியிருக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக மெயின் பிக்சரில் விஜயா மாற போகிறதில்ல. அடுத்தாப்புல மீனாவை பெர்மனண்ட்டாக எப்படி வீட்டை விட்டு துரத்துறது, மகனுக்கு எப்படி 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற குறிக்கோள் இருக்க போகிறாங்க. நம்ம தான் இந்த டீசரை பார்த்து ஏமாற போகிறோம். வேணுங்க, நான் சொல்கிறது சரிதானுங்களா?